வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகளே என் மருமகளே சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுறாரு, சின்ன தம்பி எப்படியும் முத்துவை கூட்டிகிட்டு வீட்டில் விடுறதன் மூலயமா முத்துவோடைய அப்பா மருத்துவர் அப்படின்றதுனால மருத்துவம் பார்க்குறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பொழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அபிராமி அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் மகனோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததுனால அபிராமி அம்மா என்ன பண்ணுறாங்க, எங்கப்பா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது, எனக்கு இந்த ஊர் தான் கிடையாதம்மா, எல்லாமே எனக்கு ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்கிறாரு சின்ன தம்பி. அதுக்கப்புறமா நீ ஏன் இங்கே தங்கக்கூடாது, இங்கே தங்கிக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா சொல்கிறதுன்னு பேரில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சின்ன தம்பி அங்கேயே இருக்க விரும்புகிறாரு. அதுக்கப்புறமா சக்கரை, சின்ன தம்பி, முத்து 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்கரை தான் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாரு, அதன் மூலியமாக தான் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வாக்கில் அதை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது துளசியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை என்ன பண்ணுறாங்க, முத்துவேலை பற்றி சின்ன தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சின்னையா இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏயா இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க? இல்லை இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களோ அப்படின்ற ஒரு கவலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. என்னையா நீங்கள் அம்மாவை பற்றி இது கூட புரிஞ்சிக்கலையா? அம்மா எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் விரும்பின பொண்ணை வேண்டான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி முத்துவை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு அது தயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற தருணத்தில், என்னையா நீங்கள் சொல்லலாம்ல, நானே போய் அம்மாவை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்காக போயிட்டுருக்காரு. பக்கம் துளசியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மாங்கரையில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் முத்துவோட தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணுங்க கிட்ட தகராறு பண்ணுற மாதிரியும் சில்மிஷம் பண்ணுற மாதிரியும் நடந்துக்கிறாரு. ஒரு விஷயத்தால் துளசியோட நண்பர்கள்லாம் ரொம்பவே பயந்து போய் நிற்கிற தருணத்தில் ரொம்பவே போல்டாக செயல்படுறாங்க. துளசி ஒரு வாட்டி இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ண அப்புறம் அவ்வளோதான், உன்னை உண்டில் நாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, துளசி ரொம்பவே போல்டாக பேசுகிறாங்க. யார்கிட்ட? முத்துவோட தம்பிக்கிட்ட. மேலே கை வச்சிட்டியா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் ரொம்ப தைரியமாக பேச, ஓ அப்படியா, என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பியும் சொல்கிறாங்க. பண்ண தப்புக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த ஆட்கள்லாம் கூப்பிடுறாங்க. அங்கேருந்து பயந்து போயிடுறாங்க முத்துவோடைய தம்பி. தான் சின்ன தம்பி என்ன பண்ணுறாரு, துருன்னு அபிராமி அம்மா கிட்ட இதை மாதிரி சின்னையா ஒரு பொண்ணை விரும்புறதாகவும் அந்த பொண்ணை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அபிராமிக்கு ஒன்றுமே புரியல. சொல்கிற சின்ன தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா கேட்குறாங்க. ஆமாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து வர சொல்லி பேசுகிறாங்க. சின்ன தம்பி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேள்வி கேட்க ரொம்பவே தயக்கத்தோட ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள பற்றி ரொம்பவே உயர்வாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க முத்து அபிராமி கிட்ட. ஆனால் யார் என்ன அப்படின்றத டீட்டெயில் அந்த அளவுக்கு சொல்லலை. அப்படின்ற பேரும் அதுக்கப்புறம் ஊர் பேரும் சொல்கிறாங்க முத்து. இதை கேட்ட அபிராமி அம்மா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே ரொம்ப திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சூடாமணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. மகன் முத்து சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மாணிக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா துளசி ஒரு கால்வாயில் மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய வண்டிங்கெல்லாம் போயிட்டு வரதுனால ரொம்பவே இடைஞ்சலாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக துளசி என்ன பண்ணுறாங்க, அங்கே பெரிய பெரிய கற்களை எல்லாத்தையும் எடுத்து வண்டி வர பாதையில் இடையில குறுக்க வச்சிடுறாங்க. அபிராமி அம்மாவோட வண்டி வர, என்னாச்சு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா குறுக்க யாரோ கல்லை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதன் மூலியமா சரி இறங்கி யாருன்னு பாரு அப்படின்னும் போது தான் துளசி அந்த இடத்துல இருக்காங்க. ஏமா கல்லை போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கேட்குறாங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் இதை மீனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க துளசி. இவ்வளோ நேரம் ஆகியும் டிரைவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாவே கீழே இறங்கி துளசி கிட்ட பேச போகிறாங்க. எதுக்காகம்மா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னமா பண்ணுறது, இறங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அபிராமிக்கு இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம துளசியும் அவங்கள பார்த்து, நீங்கள் நாச்சி அபிராமி அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட தீர்ப்பை நான் அன்னைக்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இவ பேசுறதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபிராமியம். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தொல்லை பண்ணிட்டு இருக்கா மட்டும் அங்கிட்டும் வண்டி எடுத்து போயிட்டே இருந்தாங்க, அதனால தான் இந்த கற்களை நான் இங்கே தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க. அதிர்ஷ்டமான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமா, என் கூட உதவுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேஷுவலாக கேட்க, அபிராமி அம்மாவும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சு கொடுக்குறாங்க.
அப்புறமா துளசி என்ன பண்ணுறாங்க, அபிராமியை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கம்மா எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி அம்மா பார்த்து துளசி கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா துளசியோட அம்மா அப்பா உட்காந்துட்டு இருக்க தருணத்தில் வராங்க அபிராமி அம்மா. பக்கம் வீட்டுக்கு கொல்லை பக்கமாக என்ன பண்ணுறாங்க, துளசி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உனக்காக தான் மீன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அபிராமி அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்களே அப்படின்ற பதட்டத்தோடு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. அபிராமி அம்மா துளசி வீட்டுக்கு வந்திருக்க தருணத்திலேயே அபிராமி அம்மா தன்னோட ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக அந்த முழு தொகை எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அபிராமி அம்மா கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா துளசியோட அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த நபரை தனியாக கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருப்பா நான் அதை சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன், தயவுசெய்து இப்போ கிளம்புறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதன் மூலியமாக அந்த நபரும் வந்து கிளம்பிடுறாரு. இல்லை உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எனக்கு 2 பொண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கூட கொல்லப்புறத்துலேருந்து சமைச்சிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கை முகம் எல்லாமே வந்து கறி பூசின மாதிரி அழுக்கான கையோட என்ன பண்ணுறாங்க, அபிராமி அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க துளசியோட தங்கச்சி. இதை பார்த்து ரொம்பவே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வந்து ஆகிப்போகுது அபிராமி அம்மாவுக்கு. ஒரு மாதிரி சுத்தபத்தம் இல்லாத மாதிரி வந்து நினைக்கிறாங்க. நீயும் வாங்கி குடிக்காம அங்கே யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து வாங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போனதும் ரொம்ப ஆவலோட இருக்காரு முத்து. சரி போய் பேசிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தன்னோட அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது தான் இதுக்குள்ள என்ன அவசரம், எல்லாத்தையும் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போயிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சூடாமணியும் அவங்க அப்பா அம்மாவும். முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. அம்மா ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் சின்ன தம்பியும் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். துளசி என்ன பண்ணுறாங்க, அந்த மீனை கொண்டு போய் சமைக்கிறாங்களே, அந்த குழம்பு என்ன பண்ணுறாங்க, அபிராமி அம்மா அங்கேருந்து கிளம்பும்போது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, வாங்கி வண்டியில் வைக்க சொல்கிறாங்க மாணிக்கத்துக்கிட்ட. பக்கம் வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அபிராமி மேலேருந்து வராங்க. கீழே பார்த்தீங்கன்னா முத்து வந்து சாப்பிட வராததை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை கிட்ட வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நான் சாப்பிட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகனை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக தட்டில் சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் வெளியிலேயே வராங்க முத்துக்கிட்ட. முத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்காங்க. நான் ஒன்றும் உன்னை சாப்பிட கூப்பிடலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் இருக்க சாதத்தில் மீன் எடுத்து ரொம்பவே ருசியாக இருக்குல்ல, எனக்கு பிடிச்சமான பொண்ணு சமைச்சது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து சாப்பிட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன், நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து அவங்க அம்மா கிட்ட பேச முயல்றாங்க. முத்து நான் கண்டிப்பாக திரும்பவும் போய் பார்க்குறேன், அந்த பொண்ணு அன்றைக்கி நான் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. சரி இப்போ நீ சாப்பிடு முத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கையாலேயே முத்துக்கு வந்து ஊட்டியும் விடுறாங்க. இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து. இன்னொரு பக்கம் துளசி வீட்டில் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்காக இவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு போகணும், இவ ஏதாவது பண்ணியிருப்பாளா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு விசாரிக்கிறாங்க துளசி கிட்ட. ஏப்பா நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு துளசியும் வந்து பதில் சொல்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிற்க, இந்த பக்கம் துளசி அவங்க வீட்டு முன்னாடி வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்ததும் அபிராமி அம்மா கேட்குறாங்க, நீ என்ன எப்போ பாரு என் கண்ணிலே பட்டுட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன என்னோட வீட்டு வாசலில் நான் இருக்காமல் வேற யார் இருப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க துளசியும். அப்போ முத்து சொல்கிற பொண்ணு இவதானோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்குறாங்க அபிராமி அம்மா. அதுக்கப்புறமா தன்னுடைய சின்ன மகள்கிட்ட வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அபிராமி என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து தண்ணி வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அப்புறம் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அபிராமி அம்மா. போனதுக்கு அப்புறமா கூட ஒரு நல்ல முடிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லலை. மற்றவங்களுக்கு ஒரே பதட்டமாக இருந்தாலும் சூடாமணிக்கு ஒன்றுமே புரியல, என்ன முடிவு எடுத்திருக்காங்க அத்தை அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாயிடுது. அம்மா எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால சின்ன தம்பிக்கிட்டையும் சக்கரைக்கிட்டையும் வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன அபிராமி முடிவு பண்ணியிருக்க, அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்கிறான், ஆனால் அதுக்கேற்ற முடிவை நீ எடுத்திருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இதுக்கான பதிலும் கூடிய சீக்கிரமே நீங்கள் தெரிஞ்சுப்பிக்க, இப்போ ஒரு இடம் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரையும் வந்து கூட அழைச்சிட்டு போகிறாங்க அபிராமி அம்மா. அப்படி வெளியில் போயிட்டு இருக்கும் போதே அபசகுணம் மாதிரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சூடாமணி ரொம்பவே வந்து அழுத்தி கூப்பிட, இதுக்கு முன்னாடியே இப்படி வந்து பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து பேசுறது எல்லாத்தையும் வந்து வாயில் அடித்த மாதிரி வந்து அபிராமி அம்மா பேசிட்டு தன்னோட மருமகளை வந்து அழைச்சிட்டு வராங்க தன்னோட வீட்டுக்கு.
அப்புறமா முத்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டில் தான் 2 பேருக்கும் வந்து நிச்சயதார்த்தமும் நடக்குது. அப்புறமா முத்து, துளசி இவங்க 2 பேருடைய திருமணம் எப்போ நிகழப்போகுது, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது, இதனால் சூடாமணி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.